பட்டுன்னு வரணும். மேல ஓய்வு என்னடி? எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. உனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல காரணத்தால நான் என்ன பண்ணேன்? கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்டாட்டி வந்தக்குள்ள கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி அந்த பண்ணி காட்டு பண்ணி கூட்டு பண்ணி அப்படி சொல்லிட்டு போயேன். கடனை உடனே கல்யாணம் பண்ணால என் பொண்டாட்டி புள்ள நம்மளுக்கு கடன் தொகை அதிகமா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட கூடாது. அந்த வைராகத்தோட நான் போய் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு நினைச்சிட்டு புது கல்யாணம் பண்ணி விட்டு நேரா பெங்களூருக்கு போனேன். பெங்களூருக்கு போய் பணத்து மேல பணம் சம்பாதிச்சு போட்டு அனுப்புறாங்க. கடன் தொகை தாங்கலையா அவனு கடத்தை அனுப்பிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணா கடத்தை கொடுத்துட்டு இவன் வந்து கடனை கொடுத்துட்டா இவன் சொகத்துக்கு என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்? என் தம்பிக்காரனை வச்சுக்கிட்டான். ஆமா என் தம்பிக்காரனை வச்சுக்கிட்டு இல்ல சூனியம் மட்டும் இருந்தீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. 5 வருஷம் ஆகி போச்சு. 5 வருஷம் ஆன உடனே சரி நம்மள கலந்தெல்லாம் தீர்த்து போச்சு அப்படின்னு நாங்க நேரம் வந்து வந்தேன். அங்கிருந்து வந்த உடனே ஆமாடா வந்துட்டானு நல்லா ஆக்கி போட்டு கறிகளை சமைச்சு வாயில போட்டு வச்சிருந்தா. ஆமாண்டா சமைச்சு வச்சுட்டு நல்லா வாயில போட்டு சாப்பிட்டு உக்காந்துக்கிறேன். ஆமா புகை வந்துட்டோம். அதான் சமையல வச்சுதான் மேல இருந்து சொட்டுன்னு ஓய்வுது. நான் உட்காந்து இடத்துல பறந்து மேல வந்து அங்கதான் வச்சிருப்போம். என்ன சொல்றேன்? என்ன ஓய்வுன்னு பறந்து மேல இருந்து ஓய்வுது. என்னாடி அங்க ஓய்வுது அப்படின்னு கேட்டா எங்க கூட கிடையாது ஒண்ணு கொடுக்கும் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அப்படின்னு சாப்பிட்டு ஆகி போச்சு. வேதி இருந்து ஒருத்தன் கதவு சந்திலிருந்து இப்படி எட்டி பாக்குறான். இதே மாதிரி ஒரு 5 வயசு பையன் இருக்கும். என்னடா இவன் எட்டி பாக்குறான். மேலையும் பாக்குறான் கீழையும் பாக்குறான். போய் 4 விசறான். யார அந்த பையனை அடிக்கிறான். அந்த பையனை அடிச்சுதான் அவன் என்னன்னு பாடுறான்? அடிக்காத சித்தப்பா அந்த மேல இருக்கிற பெத்தப்பா ஸ்டோரேஜ் இல்லையா டெலீட் பண்ணுமா? எனக்கு வாட்ஸ்அப்ல காமிக்கிறேன். வேணும்னாதான் அங்க ஃப்ரீயா டேட்டா இல்லைங்க. ஒரு பொண்ணை வந்து சபையில ஒருத்தன் தூக்கிட்டு ஓடுறானே அவன் பின்னாடி சாத்தி எடுத்து வரணும் அப்படின்னு தெரியும். சொல்லிவிட்டாடா போனா தூக்கிட்டு போனா அது சின்னதா நீ சவத்தமே நீ பொண்ணு யதார்த்தமா விருந்தாளி வந்து பாக்குறாங்க பொண்ணுங்க வாங்கம்மா வணக்கம் வணக்கம் சொல்லத்தக்கன அமர்ந்திருப்படியே ஏமா சாப்பிட்டு எத்தனை கல்யாணம் சாப்பிட்டு வந்த போயுது இந்த சபையாரி வந்த போயுது. வெங்காட்டு நங்கை அம்மா வெங்காட்டு நங்கை போய் பாருங்க சொல்லிட்டுமா அப்படியே நேரே உங்க கோழி நான் கூட வந்தா
கோந்தமை என்று சொல்லக்கூடிய பல மலர்களை கொண்டு கொண்டு வந்து ஆனால் கைப்பட்டால் துவட்டி தோழியாக சந்தன நங்கை அநேக கோடி வந்தனம். ஐயோ சந்தன முன்னாடி வருதுப்பா. கம்மியா இருக்கிற வீடு மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாய் சொல்லக்கூடிய பலபதமான மலர்களான கொண்டு வந்து தங்கை பாதத்தை சாட்சி பாலாக வினைப்பட்டால தோட்டி அனே கொடி வந்து மன்னவா மங்களம் உண்டாகட்டும் தங்க இன விரியாமல் நீடோடியாக வாழ்ந்து போய் விழுந்திருப்பேன். இருந்தவளை இன்றைய தினம் புதனும் அழைத்தோபுரம் ஒவ்வொன்றாக தெரிவிக்க வேண்டும். உன்னை எதற்காக கேட்கின்றாய்? இதுவரைக்கும் காசிமா நகரத்திலே காடவர்க்கராஜனுக்கு முதல் மந்திரியாக நம்ம வாங்கி கொண்டு வந்தோம். இது இன்றைய தினத்திலே காடவர்க்க மகாராஜன் காட்டுக்கு வேட்டையாட சென்று ஒரு காராபாசி மீது பானம் போட்டு அந்த அவர்களுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக காசிக்கு சென்றார். அப்படி காசிக்கு சென்று தீர்த்த யாத்திரை முடித்து வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வடபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாதாவி மன்னன் இதுவரைக்குமே நம்ம அந்த காடவர்களுக்கு கப்பகட்டாக இருந்தான். இல்ல அப்படி இருக்க நான் அந்த அண்ணன் சென்று அவனிடம் போருக்கு சென்ற பொழுது அண்ணவன் போருக்கு வந்தால் உன்னிடம் சேர்க்க முடியாது என்று வேண்டிய சிறைகளை கொடுத்தான்.
அந்த திரைகளை எடுத்து வந்து காசிமா நகரத்திலே வேண்டிய வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ தீர்த்தயாத்திரை முடித்து வந்து பார்க்கும் பொழுது பொருள்கள் எல்லாம் வேண்டிய பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. நான் காசிக்கு செல்லும் பொழுது கம்மியாக இருந்தது. நான் வந்து பார்க்கும்போது இவன் திரைகள் எப்படி இருந்தது கேட்டு இந்த திரைகள் எல்லாம் எடுத்து நீ வெளியே சென்று எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஸ்தலத்திலே சென்று ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானம் அளித்து வந்தால் நமக்கும் அவருக்கும் குழந்தை இல்லை, நமக்கும் குழந்தை இல்லை. அதனால் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று மகாராஜன் சொல்லியிருக்கின்றார். அந்த வார்த்தைக்காக தன்னை அழைத்திருக்கின்றேன். உன்னுடைய இஷ்டம் எப்படி வந்தேனே பிறனானாதா நான் வணங்கினேன் உந்தன் பாதா வணங்கினேன் உமது பாதா எனக்கு சந்தானம் இல்ல மாலை நான் சாட்சி எவ்வளோத்தர் மன்ன ஐயா சாட்சி எவ்வளோத்தர் மன்ன சிந்தையா வாழறான எனக்கு மனமது உருகிறையா மனமது உருகிறையா இந்த மைந்தான காண வேண்டினான் நம்ம அண்ணா வர வைத்திருந்தேன். இந்த மைந்தனை காண வேண்டி நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அது மன்னவரை தேடி வச்சிருக்கேன். கருத்துள்ள மாதே கருத்துள்ள மாதே கேளாயா புண்ணிய ஜென்மம் வந்து இந்த புவிதனில் இந்த புவிதனில் பிறந்த பேருக்கே அந்த எண்ணிய சிவலினத்தில் இயலுடன் இருந்த பேருக்கு அந்த அன்னமும் படைத்த பேருக்கு அருகதி பெருகுவாயே. ஐயே பெண்ணே தங்கா சொல்லும் மன்னவா குழந்தைகளே என்று மனவர்க்கம் தேவையில்லை. நமக்கோ காணவர்க்க மகாராஜன் சொன்ன வார்த்தை அந்த சிவனை நோக்கி நீ ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானம் அளித்து வந்தான் கண்டிப்பா உனக்கு சிவன் குழந்தை கொடுப்பார். அப்படி என்று நம்ம மனதிலே யாதொரு குறைகளும் மனதிலே ஒரு பொய் தூதுவாதிகள் எது இல்லாமல் படிக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானம் அளித்து வந்தால் அவன் நம்ம கண்டிப்பா கடவுள் படியலாம். எதுக்கும் கலங்க வேண்டாம். பிள்ளை எல்லாம்
என்ன பலன் உண்டு அந்த தாய் பேர சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை வகை இல்லையோ நான் என்ன செய்வோம் என்னவா எனக்கு நீரை இட்ட சாதா எனக்கு கிள்ளி உன்ன பிள்ளை இல்லை எனக்கு கிள்ளி உன்ன பிள்ளை இல்லை நீரை இட்ட சாதா கிள்ளி உன்ன பிள்ளை சாமி மன்னவா நான் தண்ணெடுக்க போகும்போது எனக்கு தடமாறிக்க பிள்ளை இல்லை எனக்கு தடமாறிக்க பிள்ளை இல்லை தடமாறிக்க பிள்ளை இல்லை போகும்போது எனக்கு தடமாறிக்க பிள்ளை இல்லை தடமாறிக்க பிள்ளை இல்லை தண்ணீருக்கு போகும்போது சாமி மன்னவா என்ன செய்வ பிராணநாதா இந்த எழுதினவன் கற்பனையோ இந்த எழுதினவன் கற்பனையோ என்ன செய்வ பிராணநாதா எழுதினவன் கற்பனையோ என்ன செய்வன் பிராணநாதா இந்த எழுதினவன் கற்பனையோ இந்த எழுதினவன் கற்பனையோ என்ன செய்வ பிராணநாதா எழுதினவன் கற்பனையோ எழுதினவன் கற்பனையோ மன்னவா பிரிவா பொன்னாக நான் பிறந்த பிரியா இந்த பிரமாதேவன் எழுதி வந்த சரியா இது பிரமாதேவன் எழுதி வந்த சரியா பெண்ணாக நான் பிறந்த விதியோ விதியோ அந்த பெருமானதான் எழுதி வைத்தேன் அந்த பெருமானதான் எழுதி வைத்தேன் கண்ணாக நான் பிறந்த கனி கண்ணாக நான் பிறந்த கனியோ எனக்கு இல்லையோ எனக்கு கணக்கு சொல்ல ஒருவர் எனக்கு இல்லையா கண்ணாக நான் மறந்தேன் தானே நடுக்கடலில் மிதக்கும் படகு போல நடுக்கடலில் மிதக்கும் படகு போல எட்டாத கனியாக நானே என் இறைவா எனக்கு எடுத்து சொல்ல ஒருவர் எடுத்து சொல்ல ஒருவர் எட்டாத கலியை போலலாலே எனக்கு எடுத்து சொல்ல ஒருவரையும் எனக்கு எடுத்து சொல்ல ஒருவரையும் நான் புராண மரமாக நானே எத்தனை நீ சொன்னாலும் நமக்கு ஈசன் நமக்கு படி அளப்பால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் பெண்ணே நங்கா. நீ வீணா இது புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் அந்த சிவனை நோக்கி நாம ஒரு பெரிய தலைவே சென்று அன்னதானம் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்து அதன் பிறகு நம்மளுடைய குழந்தை பாக்கி இருக்குதா இல்லையா அதன் ஈசனை கோரி கோரி பார்ப்போம் ரங்கா அடி அன்னதானம் செய்து
பெற்றே நங்கா நங்கா அன்னதானம் செய்தவருக்கு என்ன என்ன பலன்னு கேட்கிறாங்க. அன்னதானம் செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள் ஆமா நன்றாக வாழ்ந்திருக்கின்றனர். ஆஹா. ஆனால் தன்னுடைய பிள்ளை பிள்ளை சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை எடுத்து நாம வளர்க்கிறோம். அது பெருசான பிற்பாடு அது நமக்கு பெரியவர்களான பிற்பாடு நமக்கு சாப்பாடு போட மாட்டோம். அது அவர்கள் செய்த பாவ புண்ணியம் அவர்கள் செய்த கர்ம வினைகள். ஒரு பெத்த பிள்ளையானது என்ன பண்ணணும், பெரிய பிள்ளையான உடனே அப்ப தாய் தந்தைக்கு சோறு போட கத்துக்கணும். அது நன்றாக இருக்கும். அது போடாதவன் என்ன பண்றான், வீணாதான் குடும்பத்துல போயிடும். அதே போல் நாம் அன்னதானம் செய்து வந்தால் நமக்கு அந்த ஈசன் படி அளப்பா எதற்கும் கலங்க வேண்டாம். பாருங்கள் போகலாம். மன்னவா பிரணானாதா நான் நாம் அறுத்தின சொல்வதுண்டோ அறுத்தின பேசதுண்டோ நன்னமோன் பரிதேசிக்கு நான் அம்புட நான் அழிப்பேன். அண்ணமோ பரிதேசிக்கு அன்புட நான் உன்னோட நாவு தங்கி நான் ஒன்று மன பிசுகிடாமல் நம்ம ஏகும் போகலாமே. சாமி மன்னா தாங்கள் சொன்ன உத்தரப்படி நான் ஒரு நாள் ஊரு போய்து உங்க வார்த்தையை நான் மறுத்து நான் பேசுதுண்டா தாங்கள் விருப்பத்தபடி அரசன் வாழ்கித்தபடி காஞ்சமகா நகரத்தை விட்டு வாருங்கள் சாமி பெரிய செல்லம் போகலாம். அப்படியே பெற்றேனங்க. இதோ நாம ஒரு தலமாக பார்த்து சென்ற பொழுது ஒரு தலமும் நமக்கு பொருத்தமானதா இல்லை. இதோ திருச்செங்கோட்டாங்குடியை வந்து பார்க்கும் பொழுது இதோ நமக்கு பெரிய ஸ்தலமாக தெரிகிறது. நாளைக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானமும் அடிக்கிறதுக்கு தான் பொருத்தமான இடம். அதனால் இந்த இடத்திலே நாம் ஒரு பந்தலை அமைத்து ஆராய்ச்சி மணியை கட்டி இந்த வீதியிலே பரசாட்சி வர வேண்டும். போலமா? அதபோல் பந்தலை ஒன்று ஏற்படுத்தி அதிலே ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டி இந்த வீதியில உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் அளிக்கின்றால் அந்த அன்னதானம் புசித்து போக வேண்டும் என்று பரசாட்சி வாருங்கள். அப்படியா? திருச்செங்காட்டாங்குடியில பந்தல் அமைத்து சிறுதொண்ட பட்டவர் ஒரு நாளைக்கு 1000 அன்னதானம் அளிக்கப்படும். இந்த ஊர் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் அன்னதானத்தை வந்து புசித்து செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறோம்.
ஆட்டால போனோம். எதுக்கு இந்த வாங்க வாங்க நிக்கிறீங்க? ரொம்ப அச்சா பாரு. உங்களுக்கு தலைவலி. அதுக்கு சொல்லுமா இது விட்டு கிடக்குது எல்லாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை நான் இந்த ஊரை காலி ஏறி ஓடி போடுவேன் நீதான் மாட்டீங்க எங்க முடியாது. வணக்கம் சுவாமி வணக்கம் சுவாமி. அங்கல வந்தா இந்த மண்டபம். எங்க இருந்து வரியோர் எங்க இருந்து வரியோர் நான் காசி யாத்திரையிலிருந்து வருகிறேன். ஓ காஞ்சிலே அதாவது ஓ காசி யாத்திரை ஆமா ஆஹா. வேறு விவரமா ஆ, யானை முதல் எறும்பு கதை 84 100,000 கோடி சிவசந்தைகளுக்கும் சிவசந்தைகளுக்கும் படி அளந்து கொண்டு வருகின்றாரே ஆமா பரமேஸ்வரர் பரமக்கடவுள் பரமக்கடவுள் ஆஹா. அன்னவருடைய ஆ. அன்னவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நய்யனார்மார்கள் ஆ, ஆ. நாங்கள் 63 பேர்கள் ஐயோ நாயனார் 63 பேர்கள் 63 பேர்கள் லிங்காதன நய்யனார் ஆஹா. லிங்காதன நய்யனார் லிங்காதன ஐயனார் லிங்கா நய்யனார் ஐயனார் ஆராதன நய்யனார் ஆராதன ஐயனார் ஆராதன நய்யனார் ஆ. இப்படி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 63 நய்யனார்கள் நாங்கள் 63 நாயனார்களே நாங்கள் கும்பலாக இப்ப வந்திருக்கின்றோம் கும்பலா வந்திருக்கீங்க கும்பலாக வந்திருக்கின்றோம் ஆஹா. எதற்காக எதுக்காக வந்திருக்கின்றோம் வந்திருக்கீங்க எதுக்காக பகவானாகிய ஆ, பகவானாகிய ஆ, ஈசனோ பரமேஸ்வரனோ ஆமா ஏழைகள் நய்யனார்மார்களே ஏய், பெருமுண்ட பக்தனானவன் ஆஹா. 1000 பரங்களுக்கு அன்னமளிக்கின்றான் அன்னமளிக்கின்றான் ஆமா. இருந்தாலும் ஆ. அவன் மனதில் அவனுடைய மனதில் ஆ, ஓர் ஆயாசம் தெரிகிறது தெரிகிறது. குழந்தை இல்லாமல் இருக்கின்றான் ஆஹா. அன்னவனுக்கு ஆ. நீங்க என்னுடைய பெயரை சொல்லி சொல்லி காட்சி அளித்து வாருங்கள் ஆஹா. குழந்தை உற்பனமாக ஆமா அதனால பசி என்று செல்லுங்கள் செல்லுங்கள். அப்படி என்று சொல்கிறான் ஆஹா அதோ தெரியுது பார் ஆஹா என்ன தெரியுது என்ன தெரியுது அன்னப்பந்தல் ஆ, அன்னதான பந்தல். அன்னதான பந்தல் ஆராய்ச்சி மணி கட்டிருக்கிறது கட்டி இருக்கிறது பார்த்தால் ஆமா ஆராய்ச்சி மணி கட்டிருக்கிறது கட்டி இருக்கிறது மஞ்சள் கொடியோர் பறக்கிறது மேலே கொடிக்கு வருகிறது பறக்கிறது ஆஹா பார்த்தால் ஆமா அழகாகத்தானே இன்பமாக இருக்கிறது இருக்கிறது இப்பொழுது ஆ. திருவண்ட பக்தனிடம் போக வேண்டும் போக வேண்டும் போய் பசித்து கேட்க வேண்டும் ஆஹா சரியா ஆகட்டும் போகலாமா போலாம் அந்த திருவண்ட பக்தனிடா என்றும் திருவண்ட பக்தனிடா ரொம்பமா பசி இருக்குது நேரா இங்க இருந்து ஆத்தபுரம் போனீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் டேய் அது உனக்குதான் ஆட்ட பக்கம் போனானா இன்னைக்கு பொழுதுக்கு இறங்கி நம்ம ஆளு நிறைய ஆகட்டும் மந்திரி ஆ, சொல்லுங்க யாதோ ஆளோ முடியும் நாம வந்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றோம் வந்திருக்கிறோம். அரிதாசி பத்திரிகைகள் வரி வரியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவர் பாதம் பணிந்து ஆஹா. அவருக்கு ஆசிரமம் அமைய அப்படியே சொல்லிட்டு வரலாம் ஐயா சுவாமிகள் உங்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறாரு. போய் உட்கார போ ஒண்ணுமே காணோம் என்ன பண்றது எப்பா பக்தா அருணம் தாருணம் ஐயா மந்தாரமே அவோ பரிசதியே ஆனால் கேள்வி முடியாது தங்கள் திவ்ய பொறுப்பாத கமலுக்கு பெருதுண்ட பக்தன் அநேக வந்து மங்களம் உண்டாகட்டும் எழுந்திரும் அப்பா எப்பா செல்லுண்டா என் பாகம் அவை போற்றி செய்த
உன் தேவியாகிய வெங்காட்டு நங்கையும் நீரும் இனவிரியாமல் ஈரோடும் சிறப்போடு வாழ்வீர்கள். ஆனால் கேளும் பண்டாரவே, இதோ நாங்கள் கொண்டாடியாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும். அதனால் நாங்கள் உங்கள் யார் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் பாதத்தில் பணிந்திருக்கின்றோம். என் மனைவியாகிய வெங்காட்டு நங்கையும் தங்களுக்கு பாதம் பணிந்து நாங்கள் அன்னதானத்தை அளிக்கிறோம். அப்படியா கொண்டு வா. இதோ சாமியாரானோ வந்திருக்கின்றார். அவருக்கு பாதத்தை பணிந்து அதன் பிறகு நாம் அன்னதானம் அளிப்போம். கவனமா ஓடி வந்து நான் இந்த கடவுள அடியாருக்கு அகமதி பெருவனங்கே நான் அஞ்சி என தவமாக பெருவனங்கே நான் சரணம் செய்தானே சாமி சிவனே உனக்கு சரணாந்தாருணமையா உங்களுக்கு சரணம் சரணம் ஐயா. எங்க மடத்தரை நமது உண்டு உண்டு பாலும் பழத்தோட வச்சிருக்கிறோம். நீங்க வாருங்க சாப்பிடுங்க. அதுக்கு தானே வந்துக்கிறோம். எம்மா வந்து பாதம் போட்டி என்னுடைய பாதத்தை படித்தபடி ஏனென்று கேட்டால் காட்சி யாத்திரை சென்று யானங்களை செய்து அந்த பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்து ரொம்ப பசியோடு வந்து அதனால வேண்டி சீக்கிரம் எங்களுக்கு சாப்பாடு சாமிகள் இந்த வாயோடு வச்சு எப்படி சாப்பிடுவீங்க? நானா கூட கை காட்டணும். சாமிகள் எனக்கு பசி போட சொல்ல பசிக்குது. இருப்பா பசி படையல் போடுவானா? பசி பசிடா பசி பசிய பாருங்க கை கை
அவர் தான் பெரிய சாமி. நான் சின்ன சாமி, அவர் பெரிய சாமி. ஆமாம் இல்ல பாக்கு இந்தான வைப்போம். எங்க படத்துக்குள்ள வந்து ஒரு படத்தை மட்டும் வச்சிருந்து மக்கள் பத்து போடு அப்புறம் வீட்டு வச்சிருக்கேன். சாமிகள் ஓ சாமிகள் கை கழுவுங்கள். கேட்கலாமா? கை கை சாப்பிட்டு பயப்பட சாப்பிட்டு விட்டு கை கழுவாமே. ஏன் பணம் தானே சாப்பிட்டு கை விடா, சாப்பிட்டு கை விடா. கை கைட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டு கை அது தப்பு தப்பு தப்பு. இருக்கிற ஐகெல்லாம் போடுச்சுன்னா ருசி வராது. அதனால ஐகோல் தான் சாப்பிடணும். அங்க போய் கை கை எங்க போய் இவன் வண்டியிலே கழுவு. சாமிகள் ரொம்ப பசி. ஆமா. அந்த பால் பழம் கொஞ்சம் கேளுங்களா. என்ன கும்பலா இருக்கு? கும்பலா இருக்குதா? அம்மா சொல்லிவிட்டில்ல? யாரு உங்க அம்மாளா? அப்படிதான் வச்சுக்க. அவங்க அக்கா எனக்கு அம்மா வேணியா, நீ மட்டும் எதை சொல்லி போனாரு. ஐயா பக்கத்து விடாச்சா? அம்மாடா இருந்தா போய் போகுது. தாய் ஜனாடி குடும்பம் எனக்கு உனக்கு என்ன பண்ண கிடக்குது? முறத்தர போனாலும் கூட நீங்களும் நானா சொல்லிக்கிறேன். பொதுவாலே சொல்றாங்க. சாமிகள் 3 விதமான பொரியல் வந்திருக்கிறது. அதுல உனக்கு பிடிச்ச பொரியல் எது? நீ வாசனை பிடிச்சிக்கியா? சுத்தமா பிடிச்சி. வாசனை பிடிச்சிக்கியா? இது மேல தின்னாலும் புரியல. எல்லா வாசனை ஈர்த்துட்டு நானே. நீ தின்னாலும் புரியல. சாமிகள்